நீங்கள் நினைப்பீங்க நான் ஏன் காசுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், லைஃப்பில் வந்து மனுஷா கூட காசு இருந்தால் தான் வருது, காசு இருந்தால் தான் வராங்க. அப்படி இல்லைன்னா யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தால், 4 காசு இருந்தால் தான் நம்மளை வந்து நம்ம அண்ணன் தம்பியே நம்மளை அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம சொந்தக்காரங்களே அப்போ தான் பார்க்குறாங்க. காரு இருக்கா, பங்களா இருக்கா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன ஏது. இப்போ எல்லோரும் மனுஷா பார்க்குறாலோ இல்லையோ, இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இந்த ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மனுஷனோட அது என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் சரி இப்படி வாழறான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் வந்துடுது எல்லாருக்குமே. அது சில பேர் பொய்யான இதுவும் போடலாம், ஸ்டேட்டஸும் போடலாம். ஆனால் நிஜத்தில் நீங்கள் அங்கே போய் பார்த்தா அப்புறம் தெரியும், ஆமாம் நிஜமாகவே அவள் இந்த மாதிரி தான் வாழறா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சில பேருக்கு அந்த பொறாமை இருக்கும்னு, ஐயோ இவாள்கிட்ட இவ்வளோ காசு வந்துடுது, இவ்வளோ சாமான் இருக்கே அப்படின்ட்டு. அது மாத்திரம் இருக்கவே கூடாது. அது இருந்ததுன்னா எதுவுமே தங்காது. அதுதான் என்னோட நினப்பு. நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் உள்ளது, ஐ கெஸ். ரைட்.